கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த காலை வேலைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாள் வேதத்துக்கு ஆதாரமாக மத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். எங்க கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னித்தரலாம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, எத்தனை பேர் கடனாளியாக இருக்கிறீர்கள்? இன்னைக்கு அநேகர் கடனாளியாக இருக்கிறான். ஆனா உங்ககிட்ட பட்ட கடன் 1000மோ 2000மோ அப்பேற்பட்டவங்களுக்கு நீங்க மன்னித்தீர்கள்னா, ஆண்டவர் உங்களுக்கு லட்சக்கணக்கில் உள்ள உங்க கடனை அவர் மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். இல்லைன்னா தள்ளுபடி போல வல்லவராயிருக்கிறார். ஆனா நமக்கிட்ட கடன் வாங்கினவங்களை நம்ம மன்னிக்கணும். ஒருத்தன் 100 தாளந்து வாங்கியிருந்தான், என்ன, ஆனா 1000 தாளந்து வாங்கினா அவனை மன்னிச்சுட்டான். இந்த 100 தாளந்து கொடுத்தவன் அவனை மன்னிக்கல. பாத்தீங்களா? அப்ப பாருங்க, நீ 100 ரூபாயோ 1000 ரூபாயோ, அப்ப ஆண்டவர் சொல்லுகிறான், நாயக்காரனை நான் அவன் கடனை மன்னிச்சுட்டேன், நீ அவனுக்கு மன்னிக்கண்டாமா. வேதத்துல வாசிக்கிறோம் தேவ பிள்ளையே, இன்னைக்கு அநேகர் கடனாளி, நிறைய கடனை வாங்கி வீட்டை கட்டிடுவாங்க, என்னெல்லாமோ பண்ணிடுவாங்க. தகுதியோடு உள்ள கடன் இருக்கு, தகுதிக்கு மிஞ்சி உள்ள கடன் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு நீ கடனாளியாக இருக்கிறதுக்கு காரணம், வாங்கிட்ட கடப்பட்டவர்களுக்கு நீ முதல்ல மன்னிக்கணும். அந்த மன்னிக்கிற தன்மை உனக்கு வந்து வேணாம். என்கிட்ட கடன் வாங்கிட்டு 1000 ரூபா 50,000 ரூபா, சரி நான் அவனை மன்னிக்கிறேன் அப்படின்னு நீ அந்த யதார்த்தமா மன்னித்தேனால் ஓன் கடன் மன்னிக்கப்படும், ஓன் கடன் தள்ளுபடி ஆகும். நீங்க எவ்வளவு பெரிய நீங்க கடன் பட்டிருக்கலாம், கோடி கணக்கில் கடன் பட்டிருக்கலாம். ஆண்டவரே, எங்க கடனாளி என்கிட்ட கடன் வாங்கினவருக்கு நான் மன்னிக்கிறேன், நீர் எங்கள் கடன்களை மன்னித்துங்கப்பா என்று சொல்லி உண்மையாக யாரெல்லாம் உங்ககிட்ட நீங்க யாருக்கெல்லாம் பண்ணக்கூடாது அவர்களெல்லாம் மன்னித்து, ஆண்டவரே இன்னாருக்கெல்லாம் நான் கடன் கொடுத்தேன், அவங்களெல்லாம் நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லி நீ தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது உன் கடன் உனக்கு என்ன ஆகும்? உனக்கு மன்னிக்கப்படும், உன் கடன் தள்ளுபடியாகும். அந்த கடன் பாரத்தை வந்து விடுதலை கொடுப்பாய். நீ ஜெபிக்கும் போது அதான் ஜெபிக்கிறோம். எங்க கடனாளிகளுக்கு ஆண்டவரை எங்கிட்ட கடன் பட்டவங்களுக்கு நாங்க மன்னிக்கிறது போல அதெல்லாம் மன்னிக்கணும். அந்த ஆண்டவரே அந்த கடன்லாம் எங்களை தள்ளுபடி பண்ணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது தேவன் உங்கள் கடன்ல இருந்து விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரே, நான் இனி கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கணும், ஆண்டவரே அந்த அளவுக்கு என்னை ஆசீர்வதி என்று சொல்லி நீங்க தேவ சமூகத்துல, ஆண்டவர் உங்களுக்கு கடன்பட்டவன்ட்ட நீங்க கடனை மன்னிங்க. கடன் சொல்லும் பொழுது யாக்கப்பட்ட வித்தியாசங்கள் நிறைய காரியங்கள் இருக்கு ஆவிக்குற வாழ்க்கையில. தெய்வ பிள்ளைகளே, அந்த கடனெல்லாம் மன்னித்து நீங்க மன்னிக்கும் போது உங்கள் கடன் உங்களுக்கு மன்னிக்கப்படும். அல்லேலூயா. நீங்க யாரா இருந்தாலும் சரி, அநேகர் கடன் பாரத்துல இருக்கிறீங்க, வேதனையோடு இருக்கீங்க, துக்கத்தோடு இருக்கிறீங்க, கவலைப்படாதங்க. உங்களுக்கு கடன்பட்ட ஆண்டவரே, எனக்கு கீழே நான் கொடுத்த கடன்பட்டவனுக்கெல்லாம் நான் மன்னிக்கிறேன், ஆண்டவரே என் கடனை மன்னித்தருங்க என்று சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது நிச்சயமாக தேவன் உங்கள் கடல்ல இருந்து விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. தேவ பிள்ளை, I cannot forsake name of Jesus. ஆண்டவரே, இந்த கடன் பட்டிருக்கிற பிள்ளைகளை விடுவிக்கபடியா ஜெபிக்கிறார், விடுதலை கொடுக்கபடியா ஜெபிக்கிறார். பிள்ளைகள் கடன் கொடுக்கத்தக்க நீங்க கிருபை செய்யும். மன்னிக்கிற சுவாபங்களை, கடன் வாங்கி இருந்த பிள்ளைகளுக்கு மன்னிக்கிற சுவாபத்தை நீர் கொடும். நேம் ஆஃப் ஜீசஸ். அப்படியே செய்யறதுக்கா சோத்திரம். இந்த கடன் எல்லாம் தள்ளுபடி பண்ணுவீராக, விடுதலை கொடுங்க, ஜெயத்தை கொடுங்க. இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. அமேன், அமேன், அமேன். God bless you. கர்த்தர் நீங்க கடனாளி இருக்கு, உங்ககிட்ட கடன்பட்டக்கு மன்னிங்க, உங்கள் கடன்களை அவர் மன்னிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம், சோதரம்.